காலைதோறும் புதியவை நீதியில் நடத்துகிறார். ஜனவரி 6. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:1-3. எது சரியோ அதுதான் நீதி. எனவே நீதியின் பாதை என்றால் சரியான பாதை என்று அர்த்தம். நாம் சரியான பாதையில் செல்வதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வசனம் சொல்கிறது. முதலில் இந்த கதையை பாருங்கள். ஒரு சிறுமி தனது காலணிகளை அணியும் போது அதன் கயிறுகளை தானே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்லுவாள். சிறுமியும் முயற்சி எடுப்பாள். ஆனால் அவளால் முடியாது. பிறகு அம்மா வந்து கயிறுகளை கட்டி விடுவாள். இவ்வாறு பல மாதங்கள் சென்றன. இறுதியில் ஒரு நாள் அவளே தன் காலணிகளின் கயிறுகளை கட்டிவிட்டாள். அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று பெற்றோர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தாள். உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஏன் சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று அப்பா அவளிடம் கேட்டார். இல்லை என்று சிறுமி பதில் சொன்னாள். ஏனென்று அப்பா கேட்டபோது, இனி என் வாழ்நாள் முழுவதும் என் காலணிகளின் கயிர்களை நான் தானே கட்ட வேண்டும் என்று சொன்னாளாம். இந்த சிறுமியின் கதை இப்படி இருக்க, என் கதை வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய பலத்தினால் நான் நன்மைகளை செய்திருக்க நானே அவற்றை செய்தேன் என்று மார்த்தட்டி கொள்கிறேன். இதையும் கவனியுங்கள். தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய நாமம் என்ன? யாத்ராகமம் 34:5-7 அதை அவரே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு, மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொன்னார். நான் பாவியாக இருந்த போதிலும் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் மன்னிப்புமாக இருப்பதால் என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார். நான் தானே இனி என் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கவலைப்படுகின்ற நிலையில் தேவன் என்னை வைக்கவில்லை. கயிறுகளை நீயே தான் கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. நான் கட்டிவிடுகிறேன், அதற்கு அனுமதி கொடு என்றுதான் கேட்கிறார். என் மூலம் அவர் ஒரு நன்மையை செய்த பிறகு அவர் செய்த செயலின் மகிமையை நான் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். அதுதான் என்னுடைய பிரச்சனை. மாறுவோமா? ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என்னிலிருந்து வாழ்வது நீரே என்பதை என் செயலிலும் சொல்லிலும் காட்ட எனக்கு உதவி அருளும். ஆமேன்.